இன்னைக்கு வந்த கருப்பு படம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த மதராசி படம், இந்த படம்லாம் சினிமா ரசிகர்களுக்கும் சினிமாவை தொடர்ந்து நேசிக்கிற ஆட்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாக்கு ரொம்ப தேவை சமநிலை. அதாவது கோவிடுக்கு அப்புறம் ஒரு சமநிலையை தமிழ் சினிமா இழக்குது. எப்படி இழக்குதுன்னா, கோவிடுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமாவோட ஸ்டைல்ஸை வந்து ஃபுல்லாகவே ஓரங்கட்டிட்டு ஒதுக்கிட்டு புது வகையான சினிமாக்கள் உள்ள வர ஆரம்பிக்குது. அது நல்லது தான். ஆனால் ஒரு எவால்வேஷனுங்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு இனோவேஷன் இருக்குதோ அந்த அளவுக்கு பழைய விஷயங்கள் இருக்கிற குட் திங்ஸை வந்து அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் பண்ணி அதையும் கொண்டு கேரி பண்ணிக்கிட்டு நியூ திங்கையும் இனோவேட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஒரு நல்ல இனோவேஷன், ஒரு நல்ல எவால்வேஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. அப்படி பார்க்கும்போது சினிமா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு கதை செலக்ட் பண்ணுற விதமும் ஒவ்வொரு படங்கள் வெளிவர விதமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கோவிடுக்கு முன்னாடி இருந்த தமிழ் சினிமாவை அது பெருசாக ஞாபகப்படுத்தாது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் தான் இந்த மதராசி கருப்பு வந்து திரும்ப நமக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்த காலத்தை ஒரு செகண்ட் ஞாபகப்படுத்துது. இந்த கருப்பும் மதராசியுமே லிட்ரலி கமர்ஷியல் படம்னா பெரிய ஹீரோ தியேட்டர் வைப் இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த மாதிரி படங்கள் கோவிடுக்கு முன்னாடி ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. பெரிய ஹீரோன்னு சொல்ற தமிழ் சினிமாவில் எல்லாருமே வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படி பண்ணுவாங்க. அது வந்து எழுதப்படாத ஒரு விதியா இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் அது எல்லாமே பிரேக் ஆச்சு, தப்பு கிடையாது. ஆனா இந்த கருப்பும் மதராசியும் நமக்கு ஞாபகப்படுத்துறது ஒரு ப்ராப்பர் எவால்வேஷன்ங்கிறது என்னன்னா, பழைய விஷயங்கள்ல இருக்கிற குட் திங்ஸை மாற்றி அமைச்சு ரீடிஃபைன் பண்ணி திரும்ப அதை சினிமாலாம் நம்ம தக்க வைக்கணும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமா இந்தியாவிலே பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கிறதுக்கு காரணம், நீங்க ஓரங்கட்டின கோவிடுக்கு அப்புறம் ஓரங்கட்டி ஒதுக்குன அதே கமர்ஷியல் படம் தியேட்டர் வைப்பு கொடுக்குற படங்கள்னால தான் தமிழ் சினிமா பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியா வந்துச்சு. ஏன்னா கலெக்ஷன் வைஸும் இண்டஸ்ட்ரி வைஸும் பிக்கரா காமிக்கப்பட்ட படங்கள் எல்லாமே வந்து கோவிடுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட படங்கள். கோவிடுக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாம் அது லிட்ரலி வந்து ஆர்டிஸ்டிக்காக கொண்டு வந்த படங்கள். இது ரெண்டுமே வேணும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலும் ஆத்தென்டிக் ஃபிலிம்ஸுமே வந்து ரெண்டு கண்கள் மாதிரி தான். ரெண்டுமே ரெண்டு கண். இது ரெண்டும் இல்லைன்னா சமநிலை பாதிக்கப்படும். சமநிலை பாதிக்கப்பட்டு ஒன் சைடாக கொண்டு போச்சுன்னா அந்த சமநிலை இயற்கையாகவே சரி செய்யப்படும். அப்படி சரி செய்யப்படும் போது வரக்கூடிய படங்கள் தான் மதராசி, கருப்பு, இந்த மாதிரி படங்கள்லாம். இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். இந்த படத்தில் ட்ராபேக் இருக்குது, நான் இல்லைங்கள. மதராசிலையும் இருக்குது, கருப்புலையும் இருக்குது, இல்லைங்கள. பட் அந்த படத்தில் இருக்கிற குட் விஷயம், அந்த குட் விஷயத்தை திரும்ப நமக்கு ரிமைண்ட் பண்ணுற விதமாகவும் அதை திரும்ப கேரி பண்ணி நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த விதமாகவும் அந்த படத்துக்கு நம்ம வரவேற்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு ஆத்தென்டிக் ஃபிலிமை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமையும் நம்ம மதிக்கணும். இது ரெண்டுமே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எவால்வேஷனுங்கிறதும் அங்கே தான் பிறக்குது. அதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. அதனால் தமிழ் சினிமாவோட எவால்வேஷனை தமிழ் சினிமா பார்த்துக்கும். இன்றைக்கி கருப்பு படத்தை நல்லா இல்லை, மதராசி படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் நீங்கள் கோவிடுக்கு அப்புறம் வளர்த்துக்கிட்ட நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் நவுத்தி வச்சுட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு 120 ரூபா கொடுத்துட்டு போய் தியேட்டரில் போய் உட்கார ஒருத்தனா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை அது நல்லாவே சாட்டிஸ்ஃபைட் பண்ணும்.